கார்கில் போர் முடிந்து ஒரு வருடம் கழித்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு முதிய பள்ளி ஆசிரியர் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். போரில் வீர மரணம் அடைந்த தன் ஒரே மகன் மாய்ந்த இடத்தை அவனது முதலாம் ஆண்டு நினைவு நாளில் நேரில் காண விரும்புவதாக அதில் கோரியிருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற ஒரு உயரதிகாரி தனது சொந்த செலவிலேயே அந்த தம்பதியினரை போர் நடந்த மலைமுகட்டிற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தார். மலைமுகட்டில் அந்த தம்பதியினருக்கு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. அங்கிருந்த ஒரு ஜேசிஓ அதிகாரி மட்டும் அந்த ஆசிரியரின் காலடியில் மலர் தூவி பாதத்தை தொட்டு வணங்கினார். அதிர்ச்சியடைந்த ஆசிரியரிடம் அந்த அதிகாரி தனது நெகிழ்ச்சியான காரணத்தை கூறினார். நான் உங்கள் மகனுடன் ஒரே படைப்பிரிவில் போரிட்டவன். அன்று பாகிஸ்தானியரின் பதுங்கு குழியிலிருந்து குண்டுகள் மழை போல பொழிந்தன. இந்திய ராணுவம் முன்னேற வேண்டுமானால் யாராவது ஒருவர் தன் உயிரை பணயம் வைத்து டெத் சார்ஜ் அந்த பதுங்கு குழியை தகர்க்க வேண்டும். எனக்கு மனைவி குழந்தைகள் இருப்பதால் திருமணமே ஆகாத உங்கள் மகன் என்னை தடுத்துவிட்டு நான் போகிறேன் என்று கூறி குண்டுகளை தன் மார்பில் தாங்கியபடி முன்னேறி சென்று வெடிகுண்டை வீசினான். 42 குண்டுகளை தன் உடலில் தாங்கி 13 எதிரிகளை அழித்து வெற்றி தேடித் தந்தான். அவன் என் மடியில்தான் உயிர் துறந்தான். இதை கேட்டு நெகிழ்ந்த ஆசிரியர் தன் மகனுக்காக வாங்கி வைத்திருந்த புதிய சட்டையை அந்த வீரரிடம் கொடுத்து, இனி இதை நீயே அணிந்து கொள் என்று கூறி ஆசீர்வதித்தார்.